வெல்கம் டு கோவில்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஃபன் ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பரோட்டாவில் தான் செய்ய போகிறோங்க. 6 பீஸ் அளவுக்கு பரோட்டா எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பரோட்டாக்கு பதிலாக சப்பாத்தி வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி இல்லைன்னா கோதுமை பரோட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இந்த ரெசிபி செய்யலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸஸாகவும் போடக்கூடாது, ரொம்ப குட்டி குட்டி பீஸஸாகவும் போடக்கூடாது, மீடியமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹோட்டலில் தாங்க பரோட்டா வாங்கினேன். வீட்டில் செய்ய முடியல. வீட்டிலையே செஞ்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லைன்னு சொல்லி ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னி சூடாகலாம். இப்போ சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா பீஸஸை வந்து அதில் சேர்த்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரும். பரோட்டா அந்த நம்ம போடும்போது ஒரு லைட் ஒரு எல்லோ கலர் மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது நல்லா ஒயிட் கலராக வரும். அப்போ வந்து நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் இருந்தால் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அப்போனா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், பொரிச்சு எடுக்க வேண்டாம் பரோட்டாவை. இப்போ நம்ம வந்து நல்லாவே வந்து பொரிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் சப்பாத்தியும் இதே மெத்தட்லேயே பண்ணலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸஸையும் வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பொரிச்ச பீஸஸை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. கையை வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். இப்போது அதே கடாயை மறுபடியும் அந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். 2 பீசஸ் வந்து காலிஃப்ளவர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து வடிச்சிட்டு அதை வந்து நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த கலர் வந்தோன்னா நம்ம வெளியே எடுத்துடணும். நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். லைட்டாக ஒரு க்ரீன் கலர் மாதிரி வந்திருக்குல்ல. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனை வந்து சூடு பண்ண வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானன்னா நம்ம பரோட்டா காலிஃப்ளவர்லாம் வந்து ஃப்ரை பண்ணல பொரிச்சோம்ல, அதே ஆயிலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாக தாங்க இருக்கும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2லேருந்து 3 பச்சை மிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் அதிகமாக ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து பரோட்டாவும் காலிஃப்ளவர் வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல. அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் இல்லைனா உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் காலிஃப்ளவரில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து டொமேட்டோ சாஸ் கூட மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டு நான் அதை சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் மாற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இல்லைனா 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆயிலே இல்லை பாருங்கள், ட்ரையாக தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, பொரிச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த மசாலா வந்து இந்த காலிஃப்ளவர் கூட பிடிச்சிடட்டும். தேவையான அளவுக்கு உப்பு தூவிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக ஊற்றாதனால லைட்டாக தண்ணி தெளிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும், அதே அதிகம். ஒரு அரை தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. தண்ணியே இல்லை பாருங்கள், நான் அந்தளவுக்கு தான் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தெளித்து விட்டேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கல பரோட்டாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த பரோட்டா கூட நல்லா பிடிச்சி வரட்டும். மெதுவாக இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் கொண்டு வரவே வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம தண்ணியும் சேர்த்தலை, எண்ணெயும் அதிகமாக சேர்த்தாதனால. பாருங்கள், இது போல் நல்லா வந்து அந்த மசாலாலாம் வந்து அந்த நம்ம பொரிச்ச பரோட்டா கூட நல்லா கலந்து வரணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டில் பசங்க கேப்சிகம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன்.
ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் சில்லி பரோட்டா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர் சட்னி இருக்குது பார்த்திங்களா, அது வச்சுருக்கேன். இப்போ குருமாவும் வந்து வச்சுக்கலாம். ஆனால் குருமாவை சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம வேணால் டேஸ்ட்டுக்கு தொட்டு சாப்பிடலாம். ஆனால் தயிர் சட்னியில் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.